ஒரு மாதிரி என்ட்ரியா இருக்கணும். மேஷராசிக்காரர்களுக்கு அசுர வளர்ச்சி அசால்ட்டா கிடைக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் முனைவோர் ஆக போறாங்க. நிறைய பெண்களுக்கு நல்லது கிடைக்க போகுது. தொழில் செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு விஸ்வரூப 2ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்சன் மாதிரி அமைதியா இருக்கு. செல்ஃபிஷே இல்லாத ராசி மேஷராசி. அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டே இருப்பாங்க. திருமணமாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, குருவோட பார்வையில ஏன்னா சுபத்துவமை 4ஆம் இடம். கண்டிப்பா தங்கத்தோட விலை குறையும். வர இருக்கிற சித்திரை புத்தாண்டு, அதாவது பராபவ வருடம் 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரி மாற்றம் ஏற்றம், எந்தெந்த துறையில நம்ம கவனமா இருக்கணும், எந்த மாதிரி பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு நமக்கு ராசி வைஸ் பிரிச்சு ஒரு தொகுப்பா கொடுக்கறதுக்காக ஜோதிடர் டாக்டர் வித்யா கார்த்திக் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். நேர்கள் கிட்ட உங்களுடைய அப்ரோச் அப்படிங்கிறது ஒரு சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் வித்யா கார்த்திக் மேம் நமக்காக ஒரு விஷயம் சொல்றாங்களா, அப்ப அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட். இந்த பராபவ வருடம் சித்திரை தமிழ் புத்தாண்டு, ஏன்னா பொதுவா நம்ம தமிழ் மாதங்களை தான் எல்லா நல்ல விஷயத்துக்குமே பயன்படுத்துவோம். 12 ராசிக்காரர்களுக்கும் முதல்ல எப்படி இருக்க போகுது? 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ரோஸ் சூப்பரா இருக்க போகுது. மேம்க்கு வேற வேலையில எப்ப பார்த்தாலும் சூப்பர் சொல்றாங்கன்னு நினைக்க வேணாம். பட் ஸ்டில் 12 வருஷத்துக்கு அப்புறமா குரு தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி வரப்போறாரு. நம்ம ஆங்கில ராசி பலன் பார்த்தோம் அப்படின்னாலும் சரி, புத்தாண்டு ராசி பலன்கள் பார்த்தாலும் சரி, நம்ம ஒரு கிரக பயிற்சி என்பது அதை பத்தி மட்டும் சொல்லக்கூடியது. இது ஆண்டு பலன்றது இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டை வச்சுதான் நம்ம சொல்லுவோம். தமிழ் மாதம் என்பது ஒரு மாசம் டிரான்சிட் சூரியனுடைய நகர்வு இருக்கும். ஆனா ஆண்டு பலன்கள்ல இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல பிளேஸ் ஆகி அந்த வருடம் முழுவதும் இல்ல ஏதோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் இண்டிகேட் பண்ண போகுது அப்படின்ற அடிப்படையில் நம்ம ஆண்டு பலன்கள் எடுக்கும் போது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை அழகா வாக்கியப்படியும் சரி, திருக்கணிதப்படியும் சரி பிக்ஸ் ஆயிட்டார். வேற வழியே இல்லை. போன மாசம் மார்ச்லயே உட்கார்ந்தாச்சு. சனி தன்னுடைய பயிற்சியை மீன வீட்டை நோக்கி நகர்த்தி விட்டார். சனி பயிற்சியோடைய ஒரு ஆளுமையோடு இந்த புத்தாண்டு தொடங்குகிறது. 45 நாள் தான். தானே 1ஆம் தேதி நானும் வர அப்படின்ற மாதிரி குருவும் இறங்கி தன்னுடைய உச்ச வீடை நோக்கி அமரப்போறார். 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு. இது ஒரு 29 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த பக்கம் இங்க 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி வர்றார். இதோட இந்த வருடம் ஒரு மிகச்சரியான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, பழைய மூல நூல்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ராகு கேதுகளுக்கு மகர வீட்டையும் கடக வீட்டையும் கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதியில இருந்து அடுத்த வருடம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கால அளவுல டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியே ராகு கேது பயிற்சிகள் இருக்கு. அது ராகு கும்பத்திலிருந்து மகரத்தை நோக்கியும், கேது சிம்மத்தில் இருந்து தன்னுடைய கடகத்தை நோக்கியும் போகக்கூடிய ஒரு அமைப்பு. சனி 30 வருஷத்துக்கு ஒரு அக்கௌண்ட் சைட்டை க்ளோஸ் பண்ணக்கூடிய இடத்துல உட்கார்ந்திருக்காரு. இந்த பக்கம் குரு தன்னுடைய உச்ச வீட்டில் உட்கார்ந்திருக்காரு. இந்த பக்கம் ராகு கேது தனக்கு ரொம்ப சொந்தமான பிளேஸா இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல உட்கார்ந்திருக்காங்கன்ற அடிப்படையில பராபவ வருடம் அப்படின்றது ஒரு பயங்கர நல்லவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இருக்கிறது மக்களுக்கு. குரு என்பவர் எப்பயுமே எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடிய ஒரு பிளானட். அவர் உச்சமா இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னா எல்லாருக்கும் வாங்க, நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா சரி, மிஸ் ஹாப்பியா இருந்தா என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் மார்க் போட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குரு இந்த எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ண போறாரு. சோ மக்களுக்கு எனக்கு தெரிந்து கெடுதல் நடக்குமா அப்படின்னா அவங்களுடைய தசாபுதிகள் ஒருவேளை தவறா இருக்கிற பட்சத்தில் நடக்குமே தவிர, கோச்சாரகர்கள் இந்த தடவை எந்த கெடுதலையும் பண்ணி ரொம்ப அவங்கள வாழ்வியல சரிவை நோக்கி கொண்டு போற அமைப்புல இல்ல. அதனால கவலைப்பட்டுக்க வேணாம். இந்த 2026ல 3 பெரிய பெயர்ச்சிகள் நீங்க சொன்ன மாதிரி சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது. பொதுவா ராசி கட்டத்துல இதை பேஸ் பண்ணி தான் நீங்க பலனே நிறைய பேருக்கு சொல்றீங்க. பொதுவா ஜோதிடர்கள் செய்யக்கூடிய விஷயம். முதலாவதாக ராசி கட்டத்துல முதல்னு சொல்லக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக அமைப்பை வச்சு பொது பலன்களை ஆரம்பிக்கலாம். எப்படி இருக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு பொது பலன் அப்படின்னா, உலகத்துக்கு என்ன இயல்போ அதே தான் மேஷத்துக்காரர். இந்த பக்கம் 4ஆம் இடத்தில் குரு உச்சமா இருக்கார். அதாவது பாக்கியத்தை கொடுக்க கடமைப்பட்ட குரு. மேஷம் அப்படின்ற பிளானட்டுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு. அப்ப அந்த குரு போய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, அதுவும் கேந்திரம் ஏறி இருக்காரு அப்படிதான் நம்ம சொல்லணும். கேந்திரம் ஏறி இருக்கக்கூடிய குரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராகு 10க்கு வரப்போறாரு. 10ஆம் இடமும் இன்னொரு கேந்திரம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் தான் அடிக்க போகுது. என்னதான் நீங்க 7.5 சனில இருக்கீங்க, என்னதான் ஒரு மாதிரி என்ட்ரியா இருக்கணும், மேஷராசிக்காரர்களுக்கு அசுர வளர்ச்சி அசால்ட்டா கிடைக்க போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் முனைவோர் ஆக போறாங்க. நிறைய பெண்களுக்கு நல்லது கிடைக்க போகுது. மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவை உடல்நிலையில் மட்டும் கவனம், அது மட்டும் இருந்தா போதும். அதே மாதிரி நிறைய பேருக்கு புதிய வாய்ப்புகள் ஆஃப்டர் ஜூனுக்கு மேல மேஷராசிக்காரர்களுக்கு டைம் இருக்காது. 1ஆ 2ஆன்ற மாதிரி இது பண்ணலாமா அது பண்ணலாமா, ஏன்னா வாய்ப்புகள் குவியும் போது எதுல கால் வைக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு தடுமாற்றம் வரும். அதை மட்டும் மேஷராசிக்காரங்க அழகா
அழகா ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா செல்வத்தோட மேன்மையில தான் இருப்பாங்க. இப்ப நம்ம கேட்டகரி வைஸ் ஒன்னொன்னா போயிடலாம். முதலாவதாக இந்த வியாபாரம் தொழில், மேஷ ராசியில பிறந்த ஆண் பெண் இருவருக்குமே இந்த வருடம் எப்படி இருக்கும்? மேஷராசில பிறந்த ஆண் பெண் இருவருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா தாறுமாறா இருக்கும் சீரியஸ்லி. ஏன்னா என்னதான் விரையச்சனை இண்டிகேட் பண்ணிட்டு இருந்தாலும் 2ஆம் இடத்தை சனி பார்வை செய்யும் போது நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார். அதே சமயம் வசதிகளையும் அவர் பெருக்கி கொடுப்பார். வாயை கண்ட்ரோல் பண்ணுன்ற அனுபவத்தையும் கொடுப்பார். ஏன்னா சனியோட வேலை என்னன்னா ஒரு அனுபவத்தை கொடுத்து அதன் மூலமாக நமக்கு ஒரு பாடத்தை கொடுத்து அதன் மூலமாக வாய்ப்புகளை கொடுப்பார். இதுதான் சனியோட பேசிக். 2ஆம் இடம் பாதிக்கப்படுது, சனி வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாரு அப்படின்னா குரு வந்து சனியை பார்க்கும்போது ஏய் நோ நோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குரு கொடுக்கக்கூடிய தன்மை என்பது நான் உங்களை பாக்குறேன், என் மேல ஒரு லைட் இருக்குன்னா உங்க ஃபர்ஸ்ட் உங்க கண்ணுல அந்த லைட் தான் படும் இல்லையா? அந்த மாதிரி குருவுடைய லைட் சனி மேல விடும்போது சனி சுபத்துவமாகி விடுவார். ஏற்கனவே குரு வீட்டிலே சுபத்துவமா இருக்காரு. மேஷ ராசிக்கு சனி நல்லது பண்ற பிளான்ட்டே கிடையாது. நம்ம ரொம்ப டெக்னிக்கலா பேசினா அவர் 11ஆம் இடமான பாதகஸ்தானத்துக்கு அதிபதி. சோ மேஷ ராசிக்கு புதனும் சரி சனியும் சரி நல்லது பண்ற பிளானட் இல்லாம இருந்தாலுமே அவங்க 12ஆம் இடத்துல போய் மறையதல்ன்றது ஒரு வகையில சூப்பர். அதை தாண்டியும் குருவோட பிறகு சுபவிரயங்கள் நிறைய நடக்கும். அப்ப நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நிறைய மேஷ ராசிக்காரங்க இந்த தடவை அவங்க தான் உலகத்துல தொழில் முனைவோர் ஆகும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 2 பிரான்ச் 3 பிரான்ச் போட்டு விடி வரையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. நேத்து வரைக்கும் ஒண்ணுமே இல்லைங்க, எனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு என் வாழ்க்கைன்னு சொல்றவங்க கூட மே மாசம் 12-15 தேதிக்கு ஒரு நாள்ல வாழ்க்கை மாறின மாதிரி அவங்களுடைய வாழ்க்கைன்றது வேற லெவல்ல மாறப்போகுது. தொழில் செய்யக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு விஸ்வரூப வெற்றி இந்த தடவை. சனியால எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும்? இதை தாண்டி சனி யோகம்னா எதெல்லாம் யோகமா கொடுக்க போகுது? சனியால எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு சனி பாக்குற 6ஆம் இடமே அடிவயிறு தான். சோ அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய இடம். சில மேஷராசி ஆண் பெண் யாராக இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் டைஜஷன் கவனமா பார்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்சன் மாதிரி அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. யார் என்ன பண்ணாலும் சரி நோ பார்ட்னர்ஷிப். அதுல ரொம்ப தெளிவா இருந்துக்கோங்க. பார்ட்னர்ஷிப் போனீங்கன்னா மேஷராசிக்காரங்க இந்த தடவை ஜெயிக்க மாட்டீங்க. சிங்கிளா தான் இருக்கணும். அதனால மேஷராசிக்காரங்க தனியா வந்து நீங்க தொழில் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தா ஓகே. இந்த நேரத்துல தான் நிறைய பேர் உங்களை மேனிபுலேட் பண்ண வருவாங்க. பிசினஸ் பண்ணலாம், அது பண்ணலாம். ஏன்னா நிறைய அனுபவத்தை சனி கொடுக்க போறாங்க. விரயத்தை கொடுக்கணும், ஏதாவது ஆள் அனுப்பணும் இல்ல. அப்ப இந்த நேரத்துல தெளிவா இருந்துட்டீங்கன்னா போதும். உங்களுக்கான விரயம் உங்களுக்கானதாக இருந்தால் அது எதா இருந்தாலும் நம்மளுதுப்பான்னு போயிடும். அடுத்தவங்களுக்கு அடி பண்ணி மன ரீதியாக பிரச்சனை உண்டாக்க வேணாம். யாரையும் நம்பாம இருக்கிறது இந்த தடவை நல்ல விஷயம். வேலை மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், இல்ல வெளிநாடு யோகம், இந்த கேட்டகரி வேலை மாற்றம் 100 விழுக்காடு உண்டு. ஏன்னா குருவோட பொசிஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. 4ஆம் இடம்னாலே வந்து வீடு மனை வண்டி வாகனம் சுகஸ்தானம். மேஷ ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய திறமை இதுவரைக்கும் தெரியாம இருந்திருக்கும். நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி செல்பிஷே இல்லாத ராசி மேஷ ராசி. அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த தடவை மனம் அப்படின்னு சொல்றதாங்க 4ஆம். அதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நமக்கு வேணும்ன்ற இதுவரைக்கும் இல்லாத மேஷ ராசிக்கான ஒரு புதிய அறிவு வரும். யாருக்கும் கொடுத்து நம்ம என்னடா பண்ணோம், நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி 100-200% செலவு மட்டுமே ஆன மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்டியாவது ஓபன் பண்ணி போட்டே திருவாங்க. அதற்கான வாய்ப்புகளை குரு கொடுப்பார். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சனி கொடுத்தாருன்னா அதை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பை குரு கொடுப்பார். சோ நிறைய பொருளாதார வெற்றி கிடைக்க போகுது மேஷராசிக்காரர்கள். தொழில் மாற்றம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். இந்த தொழில் மாற்றத்துல இதுவரைக்கும் இல்லாம இந்த தடவை ப்ரமோஷன் மே 15க்கு மேல கன்ஃபார்ம். ஏன் மே 15? ஒவ்வொரு ராசியும் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி தன்னுடைய பலனை கொடுக்க ஆரம்பிச்சு சொல்ல போது ஜூன் 1ஆம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சி மேல இருந்து இயங்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்கா அதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார். அதை தாண்டியும் 10ல் ஒரு பாவியாவது வேணும். ராகு வந்து 10ல இருக்கிறது அப்படின்றது ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். அலைச்சல் மூலமாக அனுகூலம். அது மகர வீடு வேற. காலபுருஷனோட 10ஆம் வீடு அதுதான், இவங்களுக்கும் 10ஆம் வீடு அதுதான். இப்ப மகரம் அப்படின்னு சொல்லி நிலைத்த தன்மை மேஷராசிக்காரங்க உருவாக்கக்கூடிய இந்த பிசினஸ் ஒரு 20 வருஷத்துக்கான அப்படியே இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்க போறாங்க மேஷராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு. குருவின் பார்வையை வைத்து பார்க்கும்போது இந்த வீடு வாங்குற யோகம், வண்டி வாங்குற யோகம், அடுத்தது திருமணம், இந்த 3 எப்படி இருக்கு? திருமணம் சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா குரு பார்வையில இருக்க போறாங்க. மேஷராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் எனக்கு அமையவே இல்லை அப்படின்னு சொன்னாலுமே என்னதான் சனி பார்த்தாலுமே சுபத்துவமாகிதான் பார்க்கிறார்ன்ற போது குடும்பத்திற்குள்ள ஒரு புது நபரை உருவாக்கும். திருமணமாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, குருவோட பார்வையில ஏன்னா சுபத்துவமை 4ஆம் இடம். 4ஆம் இடம் தான் வீடை இணைக்கக்கூடிய இடம். தனித்தனியா பிரிந்திருக்கக்கூடிய அமைப்பு கூட இந்த ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இந்த 12 வருடத்துக்கு ஒரு வாட்டி குரு வந்து திரும்ப கடகத்துக்கே வரதுனால நிறைய பேர் என்ன எங்களுக்கு இந்த தங்கம் வெள்ளி சேரக்கூடிய யோகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிப்பா இருக்கும். குருனாலே பொன்னன் தான் பேரு. அவர் போய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து 12ஆம் இடத்தை பாக்குறாரு. நான் ஏற்கனவே சொன்ன 12ஆம் இடமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். குரு வந்து கொடுத்துதான் ஆகணும். கண்டிப்பா தங்கத்தோட விலை குறையும். தங்கம் வாங்குறதுல எனக்கு தெரிஞ்சு நான் எடுத்து வச்ச ராசியில மேஷ ராசி முதன்மையான ராசி. நிறைய தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்பு. நிறைய பேருக்கு மோதிரம் தோடு 2 தான் வாங்குவாங்க. வேற எதுவும் செயின் வாங்குறோம் அதெல்லாம் இல்ல. பழைய தோட போட்டு புது தோடு வாங்குற
ஏன்னா இப்ப பேசிட்டு இருக்கும் போதே இருக்கும். அந்த மேஷராசிக்காரர்கள் தோடு மாத்துறதுக்கான யோகம் கண்டிப்பாக உண்டு. அதை தாண்டி இன்னும் என்னன்னா, ராகுவோட பொசிஷன் ஆரம்பிக்கும் போதே 11ல இருக்கு. இதை நீங்க ரொம்ப சூட்சகமா எடுத்துட்டீங்கன்னா, இந்த 9 கிராம் தங்கம் 10 கிராம் தங்கம்லாம் இப்ப வர ஆரம்பிச்சுக்கலாம். இதை நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல மேஷராசிக்காரங்களா இருப்பாங்க. ஆரம்பிக்கும் போதே சுக்கிரன் வந்து உச்சமா உட்கார்ந்துருக்கு, நட்பு சமம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல மேஷத்துல உட்கார்ந்துருக்காரு. கண்டிப்பா சுக்கிரன் வந்து மேஷத்துல இருக்கக்கூடிய அமைப்புல பறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்பது மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு நகைச்சேர்க்கை உருவாக்கி கொடுக்கும். ஓகே, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சொத்தை தாண்டி லாட்டரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேஷத்துக்கு எப்படி? லாட்டரி யோகம் தயவு செஞ்சு போகாதீங்க, கிடைக்காது. கும்ப்ளிகா பிளான் தான் கிடைக்கும். ஏன்னா மேஷராசிக்காரர்களுக்கு சனி ரெடியா இருக்கான் விரயம் பண்ணணும்னு சொல்லிட்டு. சனி வரும்போதே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு உழைப்பை சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த இடத்துக்கு வராரு. அதை தாண்டியும் வாழ்க்கையில எது முக்கியமோ அதை தெரியாம இருந்திருப்பாங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களும். எது முக்கியம் என்பதை உங்களை தெரிய வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில 7.5 சனியோ அஷ்டம சனியோ வர்றது. ரியாலிட்டி இதுதான். அப்ப மேஷ ராசிக்காரங்க பணத்தை பத்தி கவலையப்பட மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்தவங்கன்னா ஓடக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை என்னன்னா ஒரு மோட்டிவேஷன். செவ்வாய் இல்ல வேகம் மட்டும்தான். வேகம் இருக்காது அந்த இடத்துல. போனா பாத்துக்கலாம்ன்ற கேட்டகரியில இருப்பாங்க. அப்ப பணத்தோட அருமையை புரிய வைக்கிறதுக்கு தான் சனி இந்த விரயத்துல வந்து உட்கார்ந்துருக்காருன்ற போது மேஷ ராசிக்காரர்கள் லாட்டரி சீட்ல போட்டீங்கன்னா நஷ்டம் தான் அடையும். அதனால தயவு செஞ்சு லாட்டரி சீட், அப்புறம் இந்த ரேஸ், இந்த சூதாட்டம் இன்ட் போட்டு வச்சுக்கோங்க. நோ ஷேர் மார்க்கெட். ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட்னர்ஷிப்பே நோனா மத்த எதுவுமே நோ தான். சோ இதுல அவர்களுக்கு யோகம் கிடைக்குமா அப்படின்னா நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பல, கண்டிப்பா கிடைக்காது. அதனால அதுக்குள்ள என்ட்ரி ஆகாம இருக்கிறது பெட்டர். இப்ப ராகு கேதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உடல் ஆரோக்கியம், இளைஞர்களா இருந்தாலும் சரி இல்ல 50+ இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு? எதுல கவனமா இருக்கு? கண்டிப்பா ராகு 10ல இருக்கிறது ஒரு பதவி உயர்வு, பதவி மாற்றம், பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுத்தாலுமே உடல் ஆரோக்கியத்துல கை வைப்பார். இதுல என்னன்னா 4ஆம் இடத்துல கேது போறாரு. 4ஆம் இடம் தான் சுகஸ்தானம். சுகஸ்தானத்துல கேது போறது அப்படின்றது மேஷ ராசிக்காரங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா எதுல செக் அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து வைக்கிறது ஆரோக்கியத்துல மட்டும்தான். வேற எதுலயுமே 3 பேர் சேர்ந்து செக் வைக்கிறது இல்ல. யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றது, கிட்னில ஸ்டோன் இருக்கு, இல்ல வந்து எனக்கு குடல் இறங்கி விட்டது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். நிறைய மேஷராசிக்காரங்களுக்கு பைல்ஸ் ஆபரேஷன் பண்றதுக்கான சூழல் உருவாகும். ராகுனாலே படம் காட்டுறதான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி. அதனால கொஞ்சம் இந்த 10ஆம் இடம்னா டென்ஷன், டிப்ரெஷன், சுகர் வர மாதிரி வரும், ஆனா வராது. லோ சுகர் ஆகும் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு. ஹை சுகர் வராம லோ சுகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ஏன்னா சனி அப்படின்னாலே வந்து சுகரை இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி பேக்ல இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டியை முதுகெலும்பு சொல்லக்கூடிய பிளானட் சனி. அதுல இருக்கக்கூடிய அமிலத்தை சுரக்க வைக்கவர் ராகு. இது ரெண்டு சனியோட வீட்டுல ராகு போகக்கூடிய காலகட்டத்துல முதுகெலும்புல கவனமா இருக்கும். உட்காரும் போதே நடு முதுகு வலிக்கிறது, இல்ல ஷோல்டர் பெயின் வருதுன்ற மாதிரி மேஷராசிக்காரர்கள் இந்த தடவை ராகுவால் முதுகு, அடிவயிறு, அதே மாதிரி கொஞ்சம் ஹீட் கொப்பளங்கள் வர இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சில பேருக்கு ராகு தசை நடக்குது அப்படின்ற பட்சத்துல, செவ்வாய் தசை நடக்குது அப்படின்ற பட்சத்துல அறுவை சிகிச்சை பண்ணுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். சோ மேஷராசிக்காரர்களை இதை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எல்லாமே நீங்க கண்ண மூடி இறங்கலாம். யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட வேணாம். ஆனா ஆரோக்கியத்தில் கண்டிப்பான கவனம் தேவை. இல்லையா இந்த கேதுவை நீங்க வேற மாதிரி ஆக்டிவ் விட்டீங்கன்னா, அடிக்கடி கோவில் வழிபாடா நீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா, கேதுனா தடை, கேதுனா சர்ஜரி, கேதுனா வந்து கோவில், இது மூணுல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு பெட்டர் வந்து தினம் பக்கத்துல விநாயகரை போய் பார்த்துட்டு வரது எனக்கு தெரிஞ்சு போதும். நிறைய விநாயகர் கோயிலோட கனெக்ட் ஆனீங்கன்னா கேது ஓரளவுக்கு இது பண்ணுவார். 12ஆம் இடம் நடை, கோயிலை சுத்தி வர்றதே இந்த ஓகேவா இருக்கும். கோவில் பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம் மற்றும் ஏதான ஒரு நம்பர்ஸ், இன்னும் இத்தனை கிரகத்துடைய அந்த ஒரு பிரச்சனையில இருந்து அவங்க பாசிட்டிவா அடுத்த ஒரு வருஷம் கொண்டு போறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒண்ணு இருந்தா பரவாயில்ல, எப்படி பலன் சொல்லிக்கிறது? 3 கிரகம் இந்த பயிற்சியா இருக்காங்க. 3க்கும் தனித்தனியா சொல்லாம ஒரே மாத்திரம் எல்லாத்துக்கும் சரியான மேஷராசிக்காரர்கள் கற்பக விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். ஏன்னா எடுக்கும்போது சுக்கிரன் வந்து மேஷ வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது எனக்கு தெரிந்து நிறைய நல்லவை கூடி வரப்போகுது. அதே சமயம் சனியோட பார்வை கொஞ்சம் தடங்களை கொடுக்க போகுது அப்படின்றதுனால விக்னங்களை களைவக்கூடிய அந்த விநாயகரை போய் பார்த்துட்டு வருது. மாசத்துக்கு ஒரு தடவை என்ன ஆனாலும் சரி பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை போய் வழிபாடு செய்து விட்டு வர மேஷராசிக்காரர்கள் உச்சத்திற்கு தான் போவார்கள். ஆரோக்கிய ரீதியான இருந்த தடைகளையும் அவர் வந்து தவிடுபடி வைக்கிறார். அதே மாதிரி இந்த வருஷம் திருச்செந்தூர் முருகனுடைய போட்டோ, கடலோட இருக்கக்கூடிய போட்டோ வாங்கி உங்க வீட்டுல ஒட்டிக்கும். அது தேவையில்லாத சனியோட தாக்கத்தை உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். இந்த அன்னப்பறவைகள் இல்ல சரஸ்வதி அன்னப்பறவை மேல உட்கார்ந்து இருக்கிற போட்டோவை உங்க டிபியா வச்சுக்கிறது இல்ல உங்க வீட்டுல சும்மா ஒரு வருஷம் தான் ஒட்டி வைங்க. அதை பார்த்துட்டு வர உங்களுக்கான நல்லவைகள் எல்லாம் கூடி வர ஆரம்பிக்கும். எதை எங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுன்ற கிளாரிட்டிய அந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த படம் வந்து மேஜிக் செய்யுமா? எஸ், மேஜிக் செய்யும். சயின்ஸ்ல நிறைய இருக்கு. இருந்தாலும் இந்த இமேஜை நீங்க பார்க்க எப்படி வந்து பாலை கரெக்டா எடுத்துட்டு தண்ணியை விடுதோ அன்னம், அந்த மாதிரி யார்கிட்ட போகணும் யார்கிட்ட போக கூடாது கிளாரிட்டி கிடைக்கும். நிறைய அன்னப்பறவைகளுடைய போட்டோவை வாங்கி நீங்க வைக்கிறது இல்ல ஏதாவது ஸ்கிரீன்ஸ் எல்லாம் கிடைக்குது. இப்ப அந்த மாதிரி உங்க ரூம்ல போட்டுக்கிறதுலாம் இந்த தடவை 3 பேருக்கும் சேர்ந்தான ஒரு அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இமேஜஸா இருக்கும். வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சிம்பிளா தேய்பிரை சக்கரகடா சக்தியை எடுத்துக்கோங்க. மாதம் வரக்கூடிய உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலை பிடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 7:30 என்ட்ரி ஆரோன்றது ஒரு பக்கம் மைண்ட்ல இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு விரயம் வராம இருப்பதற்கு ஹெல்த்
டிசீஸ் வராம இருக்கிறதுக்கு சந்தன காப்பு போடும். போட்டு அந்த இடது தொடையில இருக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து தினம் ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து உட்கொண்டு அதை நெத்தில வச்சுட்டு வர எல்லா இடத்துலயும் ஜெயம் தான். ஹெல்த் ரீதியா நாளைக்கு சர்ஜரி பண்ணா கூட திரும்ப இன்னொரு டாக்டர் போகும்போது இல்லன்ட்டு வரும். நிறைய பேருக்கு காளி வழிபாடு இந்த தடவை உங்க கண்ணுல படும். நான் போன தடவை சொன்னேன் புத்து வரும். இந்த தடவை நிறைய மேஷராசிக்காரர்கள் கண்ணுல காளி படும். ஒரு வருடம் இந்த ஒரு வருடம் ஃபுல்லாமே காளியோட எனர்ஜிக்குள்ளதான் அவங்க இருப்பாங்க. நிறைய காளியம்மன் கோயிலுக்கு போறதுன்றது அவங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். தயவு செஞ்சு இந்த எலுமிச்சை மாலை போடுறேன்னு போடாதீங்க. மேஷராசிக்காரங்க இந்த தடவை பண்ண வேண்டியது எலுமிச்சையை குத்தி மாலையெல்லாம் போடாங்க. கொண்டு போய் எலுமிச்சை கொடுத்து வாங்கிட்டு வந்தாலே அதை நீங்க ஜூஸ் போட்டு குடிச்சாலே நல்ல அளவுக்கு இந்த தடவை பலன் கொடுக்கும். நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தடவை நான் கொஞ்சம் யூனிக்கா ஒரு நம்பர் தரேன். ஏன்னா எல்லாத்திலும் ஜெயிப்பதற்கு அதே சமயம் உடல் ஆரோக்கியத்திற்கு எல்லாத்துக்குமே சேர்த்து 820721 இந்த நம்பர் மேஷராசிக்காரர்கள் இந்த ஒரு வருடம் முழுக்க பயன்படுத்த மிகச்சரியான ராஜயோகம். டெய்லி எழுதணுமா எழுதிக்கோங்க. கையில எழுதுறீங்களா எழுதிக்கோங்க. இல்ல வேலை பார்க்குற இடத்துல எழுதிக்கீங்களா, இல்ல ரொம்ப உடனே சோம்பேறித்தனப்பட்டு நான் பிரிண்ட் எடுத்து ஒட்டலாமானே நம்பர் வேலை செய்யாது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்டிவேட் பண்றோமோ அவ்வளவுக்கு தான் வேலை செய்யும். அதனால இந்த 820721 அப்படின்ற நம்பர் எழுதும் போது உங்களுக்கும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்குமான ஒரு கனெக்டிவிட்டி அது கொடுக்கும். பார்க்கும் போதே ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். ரெட் பிங்க் ரெண்டுமே மேஷராசிக்காரர்கள் இந்த தடவை பயன்படுத்த. ஏன்னா இந்த தடவை ராஜாவே சூரியன் தான் வருது. அது உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துக்கான அதிபதி. உட்கார்ந்துருக்க அமைப்பும் சுக்கிரனுடைய அமைப்புல இருக்கும்போது நிறைய பிங்க் ரெட் கலந்து இந்த செர்ரி கலர்னு சொல்லுவாங்க. இந்த நான் போட்டிருக்க மாதிரி இந்த கலர் தக்காளி கலர் இதெல்லாம் நீங்க பயன்படுத்த செம்மையான யோகம் வரும். ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற நேரத்துல தக்காளி பழம் இருக்கு. தக்காளி பழத்தை 4 கட் பண்ணி தலையை சுத்தி தூக்கி போட்டு இல்லையா வெளியில போயிட்டு வந்த பிறகு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த தக்காளியை ஸ்க்ரப் மாதிரி மூஞ்சில தேய்ங்க கட் பண்ணி அதுக்கப்புறம் பாருங்க அடுத்த நாள் எப்படி இருக்கும். சூப்பரா இருக்கும். ஏன்னா தக்காளி எல்லாம் சுக்கிரனின் காரகத்துவம். நம்ம ஆட்கள் சும்மா ஒண்ணும் உணவுப் பொருட்களை வைத்து அதற்கான காரணம் கொடுக்கல. இதை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் வரட்டே அப்புறம் சொல்லணும். ஆனா இதை பண்ணி பார்த்தாலே மோர் தென் எஃபர்ட். சோ தக்காளியை பயன்படுத்த சொல்லல சாப்பாட்டுல. தக்காளியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இந்த வருஷம்னு சொல்றேன். எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். மேஷ ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே மேம் சொன்ன மாதிரி எல்லாமே பாசிட்டிவா போறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.